ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. உன்னுடைய தகவல் சேகரிப்பு திறமைக்கு பல தரப்புல இருந்து பாராட்டுகள் வந்து குவியுது. சரி, உனக்கும் உன்னோட ஏஜென்ட்டுகளுக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நன்றி விக்ரம். எங்க கடமையை நாங்க செய்யறோம், அவ்வளவுதான். ஆஹா, என்ன ஒரு தன்னடக்கம். நீ எப்ப வில்லங்கமா பேசுவ, எப்ப தன்னடக்கமா பேசுவனே தெரிய மாட்டேங்குது. சரி, அது போகட்டும். நீ சொன்ன மாதிரியே முரசு கட்சியை வளைக்கிற முயற்சி பலன் கொடுக்காம இப்ப உடைக்கிற முயற்சியை தொடங்கியாச்சு போல. முரசு கட்சி நிர்வாகிகள் பலரை சூரிய கட்சி அப்போவே வளைச்சி போட்ட தகவலை தான் நாம சொன்னோமே, அது இப்போதான் வெளிச்சத்துக்கு வருது. கூட்டணி அறிவிப்புக்கு பிறகு இத்தனை நாள் எதுக்காக அமைதியா இருந்தாங்களா? சேதாரம் இல்லாம வளைக்க முடியுமான்னு பார்த்தாங்களாம். ஒன்னும் சரிப்பட்டு வராததால சூரிய கட்சி அதிரடிய ஆரம்பிச்சிருச்சான். இதனால என்ன ஆகும் ரோபோ? முரசு கட்சியையும் மக்களுக்கான கூட்டணியையும் பலவீனப்படுத்துறது தான் இதோட நோக்கம் விக்ரம். இந்த நிலைமை வரும் அப்படிங்கறது தான் நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோமே. ஆமா ரோபோ, ஆனா வீடு வாசலை வித்து கட்சிக்காக செலவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களே, எதுக்காக அப்படி செலவு செஞ்சாங்களா? சின்ன பிள்ளைத்தனமா கேள்வி கேட்கிறிய விக்ரம். அரசியல்ல எதுக்கு செலவு செய்வாங்க? மறுபடியும் சம்பாதிக்கத்தான். இதுவும் ஒரு வகையான முதலீடு தானே, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? அப்படின்னா அரசியல் அப்படிங்கறதும் முதலீடு செஞ்சு லாபம் சம்பாதிக்கிற வியாபாரம் அப்படின்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல விக்ரம். ஆனா இப்போதைக்கு நிலைமை ஏறக்குறைய அப்படித்தான் இருக்கு. வெக்கப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கு. சரி, அது போட்டோம். முரசு கட்சியோட இந்த குழப்பங்களை மக்களுக்கான கூட்டணிக்காரங்க எப்படி பாக்குறாங்களா? அவங்க அமைதியா வேடிக்கை பாக்குறாங்களாம். முரசு கட்சிக்காரருக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற கருத்து ஏற்கனவே அங்கே இருக்கு. இந்த நிலைமையில அந்த கட்சி மேலும் பலவீனமாகுது அப்படிங்கறது அவங்கள ரொம்பவே யோசிக்க வச்சிருக்கான். சரி, அவங்க யோசிச்சு என்ன முடிவு செய்யறப்ப பாத்துக்கலாம். இலை கட்சி தரப்பு தகவல் ஏதாவது இருக்கா? இலை கட்சி தலைமையுடைய பிரச்சார பயண திட்டம் எல்லாம் பார்த்திருப்ப. அதோட பின்னணி பத்தி நான் ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு ரோபோ. பழைய சாரதியான சிவப்பு கோட்டையார் தான் பயண திட்டத்தோட பின்னணியில இருக்காருன்னு நீ சொன்னது ஞாபகத்துல இருக்கு. ஆனா அவருக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. அவருடைய தொகுதியில அவர் பிரச்சாரம் பண்ண வேண்டாமா? ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தலைமையுடைய பிரச்சாரத்துல கவனம் செலுத்தினா தலைமை எல்லாத்தையும் பாத்துக்காதா? நீ சொன்னதும் சரிதான் ரோபோ. தலைமைக்கு போக மிஞ்சின நேரத்துல தன்னுடைய பிரச்சாரத்தை பாத்துக்க வேண்டியதுதான், வேற வழி. அதுதானே நல்ல பிள்ளைக்கு அழகு. சரி, பிரச்சார வியூகங்கள் பத்தி நீ எதுவுமே கேட்கலையே விக்ரம். கேட்டாதான் சொல்லணுமா? நீயே சொல்லக்கூடாதா? சரி சொல்றேன், ஆனா இப்போ இல்ல. இன்னைக்கு நேரம் இல்லாததால நாளைக்கு சொல்றேன். ஓகே ரோபோ, அப்ப நாளைக்கே நம்ம கண்டினியூ பண்ணலாம். நன்றி நேயர்களே.